ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளாஸும் இந்த மோல்டிட் ரெசைனும் ஹார்ட்னரும் வச்சு எப்படி கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபெவிக்ரில் மோல்டிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும், வாங்கிக்கலாம். இதில் வந்து ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஹார்ட்னர், ரெட் கலர் பார்த்திங்கன்னா ரெசைன் வைஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணாத ஏர் ட்ரை ஆகும். நீங்கள் ஒரு கிராஃப்ட் செய்யணிங்கன்னா ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏர் ட்ரை ஆகிடும் ஈஸியாக. நான் வந்து ரெண்டுலேயும் ஈக்குவல் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுலேயும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகுறனால வேஸ்ட்டாக போயிடும். தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து கிளாஸில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா மேலே ஃபிங்கர் வச்சே லைட்டாக சாஃப்டன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். கட் பண்ணி விட்டுருங்க இந்த ஷேப்பில். அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால நானே வந்து ஒன்று ஃபோட்டோவாக தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸ்பெஷலாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணல, கை வச்சதை யூஸ் பண்ணேன். அப்புறம் நீடில் மாதிரி சும்மா ஒரு இது இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நான் இதை பண்ணேன். நீங்கள் ஒவ்வொரு ஷேப்பும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 ரவுண்ட் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பஞ்ச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த தந்தை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இப்படி பண்ணிவிட்டு இதில் ஒரு கையிலே சும்மா ரோல் பண்ணி இந்த மாதிரி உள்ளே கொஞ்சமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தந்தை மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் நல்லாவே தெரியும். கண்ணுக்கிட்ட வந்து நம்மளோட ஃபிங்கர் வச்சு லைட்டாக அமுத்துனிங்கன்னா போதும், அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்து இப்படி பூசி விட்டால் போதும், அந்த ஷேப் வந்துடும். கண் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி வச்சுட்டு ரவுண்டாக ஒரு பால் பண்ணி அங்கே உள்ளே வச்சிட்டிங்கன்னா போதும். நான் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அந்த இடத்துல ஸ்டோன் தான் வச்சுருப்பேன். காதுக்கு வந்து சும்மா கொஞ்சமாக க்ளே எடுத்து மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ண மாதிரி காட்டினிங்கன்னா காது நல்லா தெரியும். காதோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மடக்கி விட்டுட்டிங்கன்னா ஒரிஜினல் காது மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு வேணுன்ற கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video.